வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா அக்கா சேலம் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறாங்க, எல்லோரும் வந்து ஹாப்பியாக இன்றைக்கி பொங்கல்னு சொல்கிறீங்க, மாரியம்மன் ஃபெஸ்டிவல்னு வேறு சொல்கிறீங்க, அக்கா மட்டும் வீட்டிலே இருக்கிறீங்க அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. பொங்கல்லாம் எதுவுமே வைக்கல, அக்காவும் அம்மாவும் மட்டும் வீட்டிலே இருக்கிறீங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. ஆமாம், நாங்கள் வந்துட்டு நமக்கு பொங்கல் கிடையாது. ஏன்னா நம்ம அண்ணா என்னுடைய தம்பி வந்து இறந்துட்டாரு. நான் சொன்னேன்லங்க, இறந்து 3 months ஆகுது. அதனால் இந்த 1 year வரைக்கும் இந்த பொங்கல் சாமி கும்பிட்றது எதுவுமே நமக்கு இல்லை. பட் ஆனால் எங்கள் மாமா வீட்டில் இன்றைக்கி தடபுடலான ஒரு விசேஷமாக இருக்குங்க சேலத்தில். எப்பயுமே இந்த மாதிரி ஆடி மாதத்தில் மாரியம்மன் ஃபெஸ்டிவல் வந்துட்டாவே எங்கள் மாமா அப்படின்னா அம்மாவோட தம்பி வீடு, எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்திருப்பாங்க. நல்லா பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, முட்டை, எக்கு, ரைட்டான்னு சொல்லிட்டு, தயிர் பச்சடின்னு சொல்லிட்டு எல்லாம் சும்மா சூப்பராக இருக்கும். வருஷம் ரொம்ப ஹாப்பியாக ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு, எங்கள் சித்தி வீடு, அப்புறம் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே, எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு எல்லாருமே நல்லா சாப்பிட்டு அந்த 1 day ஹாப்பியாக இருந்துட்டு ஈவினிங் வந்துடுவோம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நான் வந்தாலும் அம்மா என்னுடைய டாட்டர்லாம் அந்த வண்டி வேடிக்கையெல்லாம் என் மாமா பொண்ணுங்களோட சேர்ந்து பார்க்க போவோம். சும்மா செம்ம வைப்பாக இருக்கும். பட் ஆனால் இந்த வருஷம் நானும் அம்மாவும் போகல, கூப்பிட்டாங்க. பட் ஆனால் நாங்கள் வந்து போகல. பட் இருந்தாலும் எங்கள் மாமா வீடு சும்மா விடலைங்க. எங்களுக்காக ஸ்பெஷல் லஞ்சு. இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கும் சேலமுக்கும் பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர்ஸ் அவர் வந்துட்டு ஸ்பெஷல் லஞ்சோடு வரப்போகிறாரு. ஆமாங்க, என்ன அத்தை வந்து என்ன ஸ்பெஷலாக செஞ்சுருக்காங்கன்னு தெரியல. கண்டிப்பாக பிரியாணி இந்த மாதிரி தான் இருக்கும். மாமா எனக்கும் அம்மாவுக்கும் அதை வந்து எடுத்துகிட்டு வர போகிறாரு. ஓகே, எதாக இருந்தாலும் ஹாப்பி தான். என்னதான் இருந்தாலும் சொந்தம் தாங்க. என்ன தான் நம்ம பேசலைனாலும் அந்த சொந்தத்துக்கு தான் நம்ம மேலே ஒரு அன்பு வரும். கரெக்டுங்களா? நாங்கள் அப்பயும் சொன்னோம், நானாம்மா வேணாமாம்மா, அவ்வளோ தூரம் எதுக்கு வரீங்க, வேணாம் அத்தை, 50-60 கிலோமீட்டர்ஸ் ஏன் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க, வீணாக ட்ராவல் தானே அப்படின்னு சொல்லி சொன்னோம். பட் இருந்தாலே எங்கள் மாமாவும் அத்தையும் விடவே இல்லை. இதெல்லாம் ஒரு தூரமே இல்லை கண்ணே, கண்டிப்பாக கொடுத்துட்டு வந்தால் தான் எங்களுக்கும் மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் எங்கள் சின்ன மாமா வரப்போகிறாரு எங்களுக்கு ஃபுட்டு எடுத்துக்கிட்டு. பேர் வந்து ஜெயபால். எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க மொத்தம் 5 பேர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அம்மாவுக்கு அண்ணா ஒருத்தர் சுகுவான மாமான்னு சொல்லிட்டு அவர் டிவிஎஸ்ல டிரைவராக இருந்தார், இறந்துட்டார். அடுத்தது அம்மா, அடுத்தது எங்கள் சித்தி பத்மா சித்தி, நான் கூட பிளைண்டு சொன்னேன்லங்க, அவங்க இருக்காங்க. அடுத்தது இன்னொரு மாமா ராஜேந்திர மாமான்னு சொல்லிட்டு அவரும் இறந்துட்டாருங்க, அவரும் பிளைண்டு. அடுத்தது எங்கள் லாஸ்ட் மாமா எங்கள் ஜெயபால் மாமா. மொத்தம் எங்கள் அம்மாவுக்கு வந்து 5 பேருங்க. ஓகே, ரொம்ப தேங்க்யூ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகே, பி ஸ்மைல், பி ஸ்ட்ராங், பி ஹாப்பி ஆல்வேஸ். சப்ஸ்கிரைப் சசிசனா vlogs. ஓகே, தேங்க்யூ.